ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே பதற்றங்கள் அதிகரித்து வருகின்றன. இரு நாடுகளும் வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளன. இன்று ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையேயான மோதலில் புதிய தீவிர நிலை உருவாகியுள்ளது. இதோ அதன் முக்கிய தகவல்கள். அமெரிக்காவின் ஆரம்ப தாக்குதல். அமெரிக்கா ஆபரேஷன் மிட்நைட் ஹாமர் செயல்படுத்தி ஃபோர்டோவ், நடான்ஸ் மற்றும் இஸ்பாஹான் ஆகிய 3 ஈரான் அணு மையங்களில் 30,000 பவுண்ட் பம்புகளுடன் தாக்குதல் நடத்தி மூளைமையை முற்றிலும் அழித்தது. ஈரானின் பதில் தாக்குதல். ஈரான் முதலில் கெய்பார் ஷேகான் என்ற புதிய ராக்கெட்டை பயன்படுத்தி 40 ராக்கெட்டுகள் மற்றும் ட்ரோன்களை இஸ்ரேலில் ஏவியது. நஷ்டங்கள் மற்றும் காயமுற்றோர். இஸ்ரேலில் குறைந்தது 23 பேர் ரான் வூண்டட். டெலவிவ், ஹைஃபா, பீர் யாக்கோவ், ரமாட் அவீவ் பகுதிகளில் கட்டட சேதமாழ்ந்தது. 16 பேர் மார்ஜென் டேவிட் அடாம் மூலம் மருத்துவ உதவி பெற்றுள்ளார்கள். தமிழ்நாடு மக்கள் பாதுகாப்பு. ஈரானிலும் இஸ்ரேலிலும் உள்ள தமிழர்களுக்கு உதவுவதற்காக தமிழக அரசு தேசிய கட்டுப்பாட்டு அறையொன்றை டெல்லியில் திறந்து தொலைநிலை உதவிகள் மற்றும் இந்தியன் எம்பாசி வழியாக தொடர்பு வசதியை ஏற்படுத்தியுள்ளது. உலக சண்டை நிலை. ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் மூட மேலும் எச்சரிக்கை விடுத்துள்ளதே. நதிவழி சர்வதேச எண்ணெய் விலையை பாதிக்கும் அபாயத்தை அதிகரிக்கிறது. அதே நேரத்தில் சர்வதேச அமைப்புகள், ஐரோப்பிய நாடுகள்